Yo, everybody set your feet on the floor. ஹாய் ஃபிலிம் மேக்கர்ஸ், கனவு பற்றை அப்படிங்கிற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் திரைப்பட உலகத்தில் உங்களுக்கும் ஓர் இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கட்டாயமா உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. லெட்ஸ் ரோல். நேத்து நம்ம பார்த்த குறும்படத்துக்கு ஓட் பண்ண உங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த குறும்படத்துடைய ரீகேப் இப்போ உங்களுக்காக வருது. இதோ. கண்கள் பார்வையில் இடைவெளிகள் காண்கிறேன், என் கண்கள் பாரடி என் இதயம் காணவே, உன் மௌனத்துடன் ஒரு வார்த்தை சொல்வாய், இந்த அகதிக்கும் வெளிச்சம் தருவாய். செவிகள் ஓய்ந்தது, மௌனம் நிலைத்தது, உன்னை கண்டதும் உன் கண்களால் என்னை தீமூட்டினாய். ரெகமரி கரி சரி பத பத நிசரி, ரெகமரி கரி சரி பாமர கரை தேடி வந்தவளே, வெட்கத்தை தந்தவளே, இமை தீண்ட நான் அன்பே உன் வழியில் செல்லவே. கரை தேடி வந்தவளே, வெட்கத்தை தந்தவளே, இமை தீண்ட நான் அன்பே உன் வழியில் செல்லவே. ஏதாவது சொல்லிட்டு போடி, நானும் அதே வேலையை பார்ப்பேன்ல. எங்கள் ஊர் பொண்ணுங்க தான் இப்படின்னா நீயுமா? ஏதாவது பதில் சொல்றீ? எனக்கு யாரும் வேண்டாம், முதலில் நீ வேண்டாம். உங்கள் ஊருக்கு சும்மா என்கிட்ட கட்டுறீங்க. போ, 10 நிமிஷம் கொஞ்சம் மாதிரி இல்லை போடி. நான் சொன்ன மாதிரிலாம் செய்யணும். நம்ம ஊரை நம்பி வந்த பொண்ணை ஏன்டா நன்றீங்க? நான் அவனை லவ் பண்ணுறேன். அந்த சந்தோஷத்தை செத்துருவேன். என் கூட வா, உன்னை ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். எனக்கு யாரும் வேண்டாம், முதலில் நீ வேண்டாம். நேடி என்ன எங்கேயாவது கூட்டி கொண்டு போ. எங்க? பார்க்கா, பீச்சுக்கா? என்ன பார்த்தா டூரிஸ்ட் கைடு மாதிரி இருக்கா? பார்ட்டி என்ன எங்கேயாவது கூட்டி கொண்டு போ. என்னால இங்க இருக்க இயலாது. கண்ணில் வாழணுன்ற ஆசையை வச்சுட்டு இல்லை இல்லைன்னு சொன்ன பத்தியா? அதான் எனக்கு பிடிக்கல. நீ போயிடு, நான் மேலே பிடிக்கணும்.
ஏன் நீ மேல படிக்கணும்னு சொன்னியே. இது வேணாலும் முடியலடி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு கனவு பட்டறை தொடரும். இளைஞர்களே, உங்களுடைய கனவு நிஜமாகிறதுக்கு நாங்கள் கண்ட கனவுலாம் எங்களுக்கு கொஞ்சம் நிஜமாக இருக்குது. இது மாதிரி தமிழ்நாட்டில் நீ நிறைய பேர் கனவு கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய எல்லா கனவும் நினைவாகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த கேப்டன் டிவியில் கனவு பட்டறைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் கலந்துங்க. உங்களுடைய கனவு நிஜமாகும். நீங்கள் கண்ட கனவு உங்கள் கண்முடியாக நினைவாகிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த கேப்டன் டிவியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கனவு பட்டறை மிகப்பெரிய நிகழ்ச்சியாக வரும். உங்கள் கனவுகளை இங்கே படமாக்குங்க. இந்த படம் மூலம் உங்கள் கனவுகள் நினைவாகும். வாழ்க. நன்றி. கனவுகள் கண்டு கவிதை வெடித்து கவிதைகள் படைத்து கலை வளர்த்து காலத்தால் அழியாத காவியங்களுக்கான களம் தேடி கதைகள் சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலை உலக பிரம்மாக்களே, உங்கள் கனவுலக காவியங்களுக்கான களம் கனவு பட்டறை. கடந்த சில மாதங்களில் எங்கே திரும்பினாலும் கனவு பட்டறை கனவு பட்டறை கனவு பட்டறை. என்னதான் கனவு பட்டறை, எங்களுக்கு என்ன கனவு பட்டறை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் ஆவலாக கேட்டிருந்தீங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு எங்களுடைய பெரிய நன்றி. கனவு பட்டறை சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு, சினிமா என் காதலி, சினிமா என் குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைய குறும்படம் தலைப்பு பூச்செடி. அப்படி சொன்னோடனே நிச்சயமாக ஒரு காதல் கதை தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஓரளவு சரி. அதோட சேர்த்து நிறைய கருத்துக்களையும் இவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த ஆசை எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரோல் டேக். என் பாஸ் கிட்ட பேசி வச்சிருக்கேன், உன் வேலை விஷயமா. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு 11 o'clock. வந்துடு. நாளைக்கு எனக்கு வேறு வேலை இருக்குது. கண்டிப்பாக முக்கியமான வேலை ஒன்றும் இருக்காது. அப்புறம் பார்த்துக்கோ. ஏன் இந்த அப்பாயின்மெண்ட் ரொம்ப முக்கியம், திருப்பியும் கிடைக்காது. இதை பற்றி இப்போ பேச வேண்டாம். இட்ஸ் யுவர் பர்த்டே. இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை வேண்டாமே ப்ளீஸ். பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா ஏன் எடுத்துக்க மாட்டேன்ற? ஏய், லாங் டைம். எப்படி இருக்க? உள்ள வாங்க. We are getting married. ஹே, congrats. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க வினய்? L&D ல work பண்றாரு, sales and marketing. In fact, that's where we first met, you know. He's a writer. கொஞ்ச நாள்ல அவரோட புக் பப்ளிஷ் ஆயிடும். அப்புறம் எல்லாரும் ஆட்டோகிராஃப் சார் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்க போறாங்க. நானும் ரகுவும் கண்டிப்பா இருப்போம். Thanks, Dee. And நீ உன் உடம்பு பார்த்துக்கோ, you look tired. யா, ஒர்க் ஸ்ட்ரெஸ். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எனிவே, குட் லக் வினய். தேங்க் யூ. கண்டிப்பா வந்துருங்க. மீரா, ஏதாவது சாப்பிட்றியா? சாலட் பண்ண போகிறேன். இல்லை வேணாம், எனக்கு பசிக்கல. நைட் எங்கேயாவது வெளியே போகலாமா? இல்லை ரகு, ஐ அம் டயர்ட்.
உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஓகே? டாக்டரை பார்த்தியா? ஐம் ஃபைன். யூ லுக் டயர்ட். அதுவும் இல்லை, இந்த வீட்டுக்காக கொஞ்சம் வேலை பார்க்குறேன்ல, அதான். ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. Why don't you go to hell? இப்போ அங்கே தானே இருக்கேன். நான் ஒழுங்காக சாப்பிட முடியாதா? எனக்கு போதும், ஐம் ஃபுல். சாரி ரகு. முன்னாடியே வந்திருக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் பைத்தியம் மாதிரி இக்னோர் பண்ணிட்டேன். ஒவேரியன் கேன்சர். ஆமாம், ஒரு ஓவரி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ கீமோதெரப்பி, ஹேர் லாஸ், தேவையில்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுத்த போகிறேன். என்ன என் கூட எவ்வளோ சண்டை போடுற? ரவுடி மாதிரி. ரவுடி. இதோ இவரெல்லாம் 6-7 வருஷம் படிச்சிருப்பாரு. ஸ்பெஷலிஸ்ட். யூ கோனா டேக் கேர் ஆஃப் ஹர், ரைட்? ஷோர் ஷோர். தேங்க்யூ. இந்த சின்ன டியூமர் கேன்சர் எல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணிடாது. ஐம் ஷோர் யூ கேன் ஃபைட் திஸ் டூ. என்ன? பூச்செடி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக இவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணும். அப்போ தான் இவங்க மனசில் பூ பூக்கும், அவங்க அடுத்த சுற்றுக்கு போக முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து சிடிவி அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு KP05 அப்படிங்கிறத நீங்கள் 54242க்கு உடனடியாக SMS பண்ணுங்கள். இதோட 5 குறும்படங்களை பார்த்தாச்சு. நாளைக்கு சனிக்கிழமை இந்த 5 குறும்படங்களில் எந்த குறும்படம் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் பார்க்க மறந்துடாதீங்க. நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தகணன்.
என்னடி என்ன எங்கேயாவது கூட்டி கொண்டு போ. எங்க? பார்க்கா, பீச்சுக்கா? என்ன பார்த்தா டூரிஸ்ட் கைடு மாதிரி இருக்கா? பார்ட்டி என்ன எங்கேயாவது கூட்டி கொண்டு போ. என்னால இங்க இருக்க இயலாது. கண்ணில் வாழணுன்ற ஆசையை வச்சுட்டு இல்லை இல்லைன்னு சொன்ன பத்தியா? அதான் எனக்கு பிடிக்கல. நீ போயிடு, நான் மேலே பிடிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்? நீ மேல படிக்கணும்னு சொன்னியே. இது வேணாலும் முடியலடி. வந்து 45 minutes ஆகுது சிவா. நீ நடக்கிறத நான் பார்க்கவா கூப்பிட்ட? லேட் ஆகுது சிவா. நான் கிளம்புறேன். ஃபக்கிங் 45 minutes உன்னால் வெயிட் பண்ண முடியல. 2.5 வருஷம் திவ்யா உயிரோட செத்துட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கூட யோசிக்காம பீட் மீ ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு போனேன். பழசை பற்றி பேசாத சிவா. பழசு காதல் பழசாயிடுச்சுல. எனக்கு ஒன்று புரியல. என்ன பண்ணாடி நீங்களாம் கூட இருப்பீங்க? கிட்டார் தூக்கிட்டு சுற்றி சுற்றி பாட்டு பாடணுமா? இல்லை அசிங்கமா லவ் யூ லவ்னு கொஞ்சணுமா? இதான் லவ் நீ நினச்சினா அது இல்லை. என்ன என் கூட எவ்வளோ சண்டை போடுற? ரவுடி மாதிரி ரவுடி. இதோ இவரெல்லாம் 6-7 வருஷம் படிச்சிருப்பாரு. ஸ்பெஷலிஸ்ட்.
You're going to take care of her, right? Sure. Sure. Thank you. என்ன என் கூட எவ்வளோ சண்டை போடுற ரவுடி மாதிரி ரவுடி இதோ இவரெல்லாம் 6-7 வருஷம் படிச்சிருப்பாரு ஸ்பெஷலிஸ்ட் யூ கோனா டேக் கேர் ஆஃப் ஹர் ரைட் Sure. Sure. Thank you. தெரிக்குது இவன் பார்வைதான் துடிக்குது இவன் பேர்வைதான் ஐம்புலனும் அடக்கியாலும் இவன் தன்பலம் தெரிந்தே நடக்கின்றான் சுயநலம் கொண்டே ஜெயிக்கின்றான் பெரித்தனமாய் அடித்தே ஜெயிப்பான் இவனோட ஆட்டம் இருக்கும் அது ஒரு அத்தியாயம் படைக்கும்